ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டது தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கிளாஸில் வச்சு எடுங்க, அப்படின்னா தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்கீமேட்டிக் சொல்கிறேன், சரியா? இப்போ எடுத்தது அது எல்லாமே தியரி. இப்போ சொல்லப்படுறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதை இந்த இதில் வந்து எப்படி நான் எடுத்திருந்தேன் அப்படின்றதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், சரியா? இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கீமேட்டிக்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 4 விஷயம் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து அக்குமுலேஷன் ஸ்டேட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட். தேர்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீஅக்குமுலேஷன். ஃபோர்த் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் வந்து முக்கியமான ஒன்று இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடிங்ல, சரியா? ஒரு அக்குமுலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து மார்க்அப் நடக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து மார்க் டவுன் நடக்கும். அதுக்கடுத்து திருப்பி அக்குமுலேஷன் முடிஞ்சுன்னா திருப்பி மார்க்அப் நடக்கும். ரீடிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சுன்னா மார்க் டவுன் நடக்கும், சரியா? இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்கீமேட்டிக். ஸ்மார்ட் மணின்றது எங்க வந்து அதிக மணி இருக்குது அப்படின்றதுக்காண்டிய ஒரு மெத்தட் தான், ஓகேவா? ஸ்மார்ட் மணி வந்து இந்த இடத்துலயோ இல்ல வந்து இந்த நடுவுல இருக்க இடத்துலயோ எல்லாம் இருக்காது, ஓகேவா? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் எங்க வச்சிருப்பாங்க காசு அப்படின்னா இந்தந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. மேல இருக்கிறதுலயே மேல பீக் ஜோன், பீ பீக் ஹை அண்ட் பீக் லோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களோட மணியை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அததான் வந்து 4 நேமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீஅக்குமுலேஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? இப்போ வந்து அக்குமுலேஷன் இதுல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது நான் வந்து தனியா எடுத்திருப்பேன் கிளாஸ். அதை வந்து மொத்தமா எடுக்கணும் அப்படின்னா அக்குமுலேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி நடக்குது, ஓகேவா? அந்த லிக்விடிட்டி கிராப் ஆகுது. அதுக்கு பேர் தான் நம்மளோட மணி பாக்ஸ். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி ஒரு இம்பல்சிவ் மூவ்ல ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்குன்னா இந்த லெவலோட இந்த லாஸ்ட் மூவோட 50 லாஸ்ட் கேண்டலோட 50% லெவல்ல தான் என்ட்ரி எடுப்போம். இஃப் இன் கேஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓப்பனிங் கேண்டில்லயே லாஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ்லயே எடுப்போம், கரெக்டா? இதுதான் வந்து நான் எடுக்கிறது. இப்ப இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மார்க் அப்ப பிடிக்கிறது தான் இப்ப வேலையே, சரியா? இப்போ வந்து இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். சாரி, ரீட்டைலர் கான்செப்ட்லயே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மார்க்கெட் பெருசா ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா அதுல வந்து டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் வந்து மோஸ்டா நடக்கும். அதுக்கு அடுத்துதான் மார்க்கெட் அதோட டைரக்ஷன் மாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து அதே வேற மாதிரி நடக்கும். அந்த எம்மோட டபிள்யூ பேட்டர்னையோ நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் தான் லாஸ் ஆகும். இந்த இடத்துலயே ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துலயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போவாங்க. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிட்டு வெளியே போவாங்க. அது வந்து அவங்கவங்க ஸ்ட்ராட்டஜி பொறுத்து, ஓகேவா? இது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பை டைரக்ஷன் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் நடக்கும். அந்த ரேஞ்சிங் மார்க்கெட்ல ஒரு ஒரு எம்ஓ டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரீட்டைலர் கான்செப்ட்ல. அந்த அவங்களோட மைண்ட் செட்டை உடைக்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட். இப்படி நடக்குது, ஆனா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு தெரியாமலே ட்ரேட் பண்ணுவாங்க. தெரிஞ்சும் அதை விட்டுட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்காம ட்ரேட் பண்றவங்க இருப்பாங்க, சரியா? இப்ப இதுக்குள்ள நடக்கிறதுல ட்ரேட் பண்றது தான் ரீட்டைலர் ட்ரேடர்ஸ். அதாவது வந்து இப்ப இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்த வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளா எடுத்துட்டு மார்க்கெட்ல பை பிரேக் ஆகுதோ செல்லு பிரேக் ஆகுதோன்னு நினைச்சு செல்லுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க, சரியா? இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. அது என்னன்னு தெரியாம ட்ரேட் பண்றவங்க, ஸ்ட்ரக்சர்னா என்னன்னே தெரியாம ஸ்ட்ரக்சர் ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. அதாவது பேட்டர்ன் ட்ரேடிங் பண்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் நிறைய விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, சரியா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே சேம் தான் எல்லா இடத்துலயுமே. லிக்விடிட்டி நடக்குது, லிக்விடிட்டி கிராப் ஆகுது, இம்பல்சிவ் மூலம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது,
நம்ம ஏரியால ரீடெஸ்ட் ஆகுது, மார்க்கெட் வந்து மார்க்அப் நடக்குது. ஓகேவா? திருப்பி வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட் இது. லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது, லிக்விடிட்டி கிராப் ஆகுது, இம்பல்சிவ் மூலம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் டச் ஆகி மார்க்கெட் வந்து மார்க் டவுன் நடக்குது. திருப்பி வந்து அதே அப்படியே வந்து திருப்பி திருப்பி நடக்கும். ஓகேவா? இதுதான் ஒரே விஷயம். ஆ அதே மாரியே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எதனால இந்த போன மந்த்லாம் ரொம்ப மேனிபுலேஷனா இருக்கு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஆ இதுதான் வந்து பேங்கோட லாஸ்ட் மந்த் சரியா? 6 மாசத்துக்கு ஒரு தடவ இன்வெஸ்டருக்குலாம் காசு குடுக்கணும். இதான் கடைசி மந்த். அதனால லாட் ஆஃப் மேனிபுலேஷன் இருக்கும். ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல இப்போதைக்கு. அதனால தான் என்ன மாரி ஆளுங்க அதாவது இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஆ இந்த இந்த மந்த் ஆ எல்லா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாருமே தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்காங்க. இதுதான் விஷயம். ஆ அதே மாரி தான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ இப்ப வந்து ரீட்டெயில் அ ரீட்டெய்லர் மைண்ட் செட் படி அவங்க எப்படி ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல பைக்கு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல செல்லுக்கு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட்ஸ்ல அப்படி கிடையாது. ஒரு பை போகுதுன்னா, அதுல நம்ம செல்லுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். செல்லு வருதுன்னா, அதுல பைக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் வந்து இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம, ஓகே இந்த மாரி செட்டப்ஸ் இருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அது ஆகாது. அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, எந்த மாரி ஃபார்ம் ஆகுது, எல்லாத்தையும் பார்த்துட்டு, 5 ஃபேக்டர்ஸுமே இருக்கு. 5 ஃபேக்டருமே இருக்கு. நல்ல செட்டப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா எடுக்க முடியாது அது. அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். இப்ப வந்து ஒரு ஒரு 2 விஷயம் நடக்கும். சரியா? இந்த மாரி பீக் ஹைஸ்ல வந்து இருக்கும்போது, இந்த பீக் ஹைஸ்ல வந்து லிக்விடிட்டி கிராப் ஆயி இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து டச் ஆனோனயுமே டவுன் நடக்கும். சரியா? ம். மித்தபடி இந்த நார்மல் இதுலலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா மார்க்கெட் இருக்கும்போது, லிக்விடிட்டி கிராப் ஆயி மார்க்கெட் டவுன் ஆகும்போது, நம்மளோட என்ட்ரி இங்க இருக்கும்போது இந்த இடத்திலேயே ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆயி, இந்த இடத்திலேயே வந்து என்ன ஆகும்னா, இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணி இறங்கும். அது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்படி நடக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ எடுத்து விடணும். சரியா? அதுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதையும் காட்டுறேன். அது எப்படி எடுக்கணும்? எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டும் காட்டுறேன். சரியா? இப்ப வந்து இந்த மாரி நடக்கும்போதெல்லாம் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கரெக்ட்டா பண்ணுவாங்க. என்னென்ன எந்தெந்த மாரி மூவ் பண்ணணுமோ, அந்தந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். சரியா? ஆ சரி இத நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஓவராலா சைட்வே தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் ஒரு மார்க்கெட்னா எப்படி இருக்கணும்? ஒண்ணு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். கிளீனான மார்க்கெட்னா ஒண்ணு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். எதுக்கு இந்த சைட்வே நடக்குது? யாராச்சும் யாராச்சும் இத நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எல்லா மார்க்கெட்டையும் நீங்க தொறந்து பார்த்தாலும், மோஸ்ட்டா வந்து சைட்வே நடக்கும். இந்த மாரி வந்து சைட்வே முடிஞ்சா மார்க்கப் நடந்திருக்கு. இன்னொன்னு ஒரு சைட்வே முடிஞ்சிருக்கா, மார்க் டவுன் நடந்திருக்கு. திருப்பி ஒரு சைட்வே நடக்குதா, திருப்பி ஒரு மார்க்கப் நடக்கும். அந்த மார்க்கப்ப பிடிக்கிறது தான் இப்ப நம்மளோட கான்செப்ட்ஸ். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்ப இந்த சைட்வேலயே நான் எக்கச்சக்கமான ட்ரேட் எடுத்தேன். ஓகேவா? ம். இந்த இடத்துல நம்மளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ! நான் இதுல சொன்னேன்னா லேட் ஆகும். நான் இதுலயே சொல்றேன். சரியா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க. இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. மார்க்கெட்ல என்னோட என்ட்ரி இது. இந்த இடத்துல மார்க்கெட் என்னோட ட்ரிக்கர் ஆயி மார்க்கெட் செல் ஆச்சு. டேக் ப்ராஃபிட் அச்சீவ்டு. ஓகேவா? இதே மாரியே ஆ இந்த இடத்துல கீழ பார்க்குறீங்கன்னா தெரியும். கீழ இடத்துல பார்த்தீங்களா? இந்த பெரிய லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. லிக்விடிட்டி இம்பல்சிவ் மூவ் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிருச்சு. இப்ப என்னோட என்ட்ரி வந்துங்க இங்க. கரெக்ட்டா இங்க ஆச்சு. மார்க்கெட்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் இதுதான். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்றத பாருங்க. என்ன நடக்குது மார்க்கெட்ல? இதுதான் நடக்கும் மோஸ்ட்லி. என்ன நடக்கும் அப்டின்னா, கீழ இப்ப வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, மார்க்கெட்டு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். சரியா? மார்க்கெட்டு
நம்ம என்ட்ரில இருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது, திருப்பி போகுது, திருப்பி இந்த மாரி ரைஸ் ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுருவேன். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க நுணுக்கமா பார்த்தா தெரியும். இந்த 2மே வந்து ஒரு லிக்விடிட்டி. சரியா? இந்த 2 தான் ஒரு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணியிருக்கீங்க. இந்த லிக்விடிட்டில திருப்பி டச் ஆயி என்னது நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல திருப்பி டச் ஆயிட்டு தான் திருப்பி ரைஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துலலாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவி செய்யும். சரியா? ஒரு 4 ட்ரேட், 5 ட்ரேட் நீங்க லாஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓ! இந்த மாரி ஆயி தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். ஓகேவா? ஆ இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப திருப்பி இந்த இடத்துல தான் இப்ப எல்லா இடத்துலயுமே ஆ இந்த மாரி தான் ஃபார்ம் ஆகும். எல்லாமே வந்து அ பேங்க்ஸ் மேனிபுலேட் பண்ண இடம் தான். ஓகேவா? ம். அதே மாரியே நம்ம இடத்துல இருக்கும்போது எப்படி இது பண்ணும்? லிக்விடிட்டி கிராப் ஆன இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி நடக்குது. அந்த லிக்விடிட்டிக்கு மேல ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்ல தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் ஆயி இதெல்லாம் நான் எடுத்த ட்ரேட். அதனால உங்களுக்கு சொல்றேன். ஆர்டர் ரெஸ்பெக்ட் ஆயி மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஓகேவா? இப்ப வந்து ஒண்ணே ஒண்ணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் அப்படின்றது ஒண்ணு வருதுல்ல. நியூஸோட இம்பாக்ட் ஒரு ஒரு நியூஸ் வந்து வருது அப்டின்னா, அந்த நியூஸோட இம்பாக்ட் மிஞ்சி மிஞ்சி போனா 30 பிப் தான் இருக்கணும். ஓகேவா? அ ஆனா, இந்த பேங்க்ஸ்லாம் என்ன பண்றாங்க, பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த நியூஸோட இம்பாக்ட்ட ஒரு டூலா எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த நியூஸோட இம்பாக்ட்ட ஒரு டூலா எடுத்துட்டு 30 பிப் தான் மூவ் மூவ் ஆக வேண்டிய ஒரு மார்க்கெட்ட 100 பிப்புக்கு வந்து மார்க்கெட்ட மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த 100 பிப்புக்கு மார்க்கெட் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுப்பாங்க. என்னது அதுல வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடத்தி, அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஃபார்ம் பேரோல் இப்ப வந்துச்சுல்ல. இந்த நான் ஃபார்ம் பேரோல்ல நான் நான் ஒன்லி பார்த்தது கோல்டு மட்டும் தான். அந்த கோல்டுல நான் எப்படி எடுத்தேன்றத சொல்றேன். சரியா? இப்ப அந்த நான் ஃபார்ம் பேரோல் ரிசல்ட் வந்துச்சு. சரியா? இந்த இடத்துல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த நான் ஃபார்ம் பேரோல் ஆ எப்ப மார்க்கெட்ல இது ரிலீஸ் ஆச்சோ, அப்போதுலருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரியா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா நல்லா கிளியரா தெரியும். இப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அதுக்கு வந்து என்ட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸும் இருக்கு. அதையும் காட்டுறேன் நானு. இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னு பாருங்க. மார்க்கெட்ல ஆ ஒரு பெரிய சைஸ் லிக்விடிட்டி வந்து கிரியேட் ஆயிருச்சு. சரியா? ஆ கரெக்ட்டா நான் ஃபார்ம் பேரோல் ரிசல்ட்டு மார்க்கெட் வந்து நெகட்டிவா தான் வந்துச்சு. சரியா? மார்க்கெட் வந்து என்ன வந்துச்சு? எஸ்டி வந்து ஆ எனக்கே மறந்துருச்சு. சரி, ஒண்ணு வந்துச்சு. மார்க்கெட்ல ஃபா எ ஒண்ணு இந்த நியூஸ் நடந்துச்சு அப்டின்னா, என்ன நடக்கணும்? ஒண்ணு பை நடக்கணும், இல்ல செல் நடக்கணும். ஏன் இந்த விஷயம் நடக்குது? இத நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களா? ஆ ஏன் வந்து பை நடக்குது? அடுத்து வந்து செல் நடக்குது? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெய்லரோட மைண்ட் செட்ட கன்ஃப்யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆ என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து நியூஸோட இம்பாக்ட் தான். இது இன்னும் வேலிடு. இந்த சப்போர்ட் லெவல் இன்னும் வேலிட் தான். இது வந்து ஒரு நியூஸோட இம்பாக்ட். அதனால தான் வந்து மார்க்கெட் இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க திருப்பி வந்து அத ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. திருப்பி வந்து இங்க வந்து ட்ரேட் வைப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இல்ல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. என்ட்ரி அச்சீவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப வந்து இந்த இடத்துல எனக்கு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆயி மார்க்கெட் இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல தான் திருப்பி வந்து அவங்க ரைஸ் பண்ணி மார்க்கெட்ல இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணிட்டு தான் மார்க்கெட்ட ஃபால் பண்ணாங்க. ஆனா, நான் இதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து நான் வந்து என்னால கேட்ச் பண்ணேன். இதையும் நான் கேட்ச் பண்ணேன். சரியா? இது உங்களுக்கு கிளியரா பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இது ஆ ஒரு ஒரு நியூஸ் ரிலீஸ் வரும்போது, எந்தெந்த பேர்ஸ்லலாம் நல்ல ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாரி ஆ மார்க்கெட்ல இந்த மாரி லிக்விடிட்டி கிராப் இந்த மாரி பேங்க்ஸ் இன்வால்வ் ஆகுற இடத்துல எப்படி எடுக்கலாம்? எந்தெந்த பேர்ஸ்லலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்டா பார்க்குறது வந்து கோல்டு தான் பார்ப்பேன். சரியா? எப்பயுமே ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது, இந்த கோல்டுல வந்து லாட் ஆஃப் மேனிபுலேஷன் வந்து ஹேப்பன்.
இந்த இந்த கோல்டுல தான் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மேனிபுலேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டிஸ். யூரோ யுஎஸ்டிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல மேனிபுலேஷன் நடக்கும். மோஸ்ட்லி யுஎஸ்டி பேர்ஸ்க்கு நியூஸ் வரும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு ஹை இம்பாக்ட்ட குடுக்கும். சரி அதனால தான் வந்து மார்க்கெட்ல மேனிபுலேஷன்ஸ் வந்து அதிகமா நடக்கும். சரியா? ஒரு நாட்டோட பொருளாதாரத்த வச்சு தான் நம்ம ஐயோ! இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மார்க்கெட்ல ஆ இதுலோட இந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும். அவங்க வந்து முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, சொல்லி இது பண்ணி வச்சிருப்பாங்க. என்னது இந்த இடத்துலலாம் நான் வந்து இது பண்ண போறேன் அப்டின்னு சொல்லிட்டு மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துலயும் ஒரு லிக்விடிட்டி இருக்கு. அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணி தான் திருப்பி இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. கரெக்ட்டா? இப்போ வந்து இந்த 2 இடத்துலயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் நான் இத எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனா எடுக்கல. ஆனா வந்து எடுத்திருந்தா நல்லது தான். ஆனா வந்து நான் எடுக்கல. இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருக்கலாம். ஆ இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து செல் பண்ணிட்டேன். ஆ இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஆனா பை பண்ணியிருக்கலாம். இந்த மாரி எல்லா இடத்துலயுமே நடக்க தான் செய்யும். இந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஹை இம்பல்சிவ் மூவ் இருக்குதோ, அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து மேனிபுலேஷன் நடக்கக்கூடிய இடம். ஓகேவா? ஆ எங்க நான் ஒரு இடத்துல ட்ரேட் எடுத்தேனே, எங்க தெரியல. நான் வந்து இது பண்ணி இருங்க. ஐயோ! டெலீட் பண்ணிட்டேனா? இந்த இடத்துல தான் நான் ட்ரேட் எடுத்தேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆ இது ஓவராலா செல்லு எனக்கு தெரியும். இந்த இடத்துல டச் ஆனாலே ஓவராலா செல்லுன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் இந்த இடத்துலயே குளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த இம்பேலன்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஒண்ணு ஃபாலோ ஆகணும். இல்ல மேல இருக்க ஆர்டர ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபாலோ ஆகணும். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஓவரால் 30 மினிட் டைம் ஃப்ரேம்லயே இந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது எனக்கு கிளியரான ஒரு இம்பேலன்ஸ் கிடைச்சது. அந்த இம்பேலன்ஸ்ல நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த மாரி தான் மார்க்கெட் எல்லாமே நடக்கும். இப்ப நீங்க எந்த ஒரு இத எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அப்படித்தான். இந்த இடத்துல நடக்குதா? இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு ஆ ஒரு மார்க் டவுனு அக்குமுலேஷன், மார்க் டவுனு, அக்குமுலேஷன், மார்க் அப்பு, அக்குமுலேஷன், அ டிஸ்ட்ரிபியூஷன், மார்க் அப்பு இந்த மாரி விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து இத வந்து இத எடுத்துக்க மாட்டாங்க. இது ஓவரால் மார்க் டவுனு. இந்த இடத்துல தான் ஒரு பெருசா ஒரு இது நடந்து, திருப்பி மார்க் அப் நடக்கும். நான் இங்க இருக்கும்போது என்ன நெனச்சேன்னா, மார்க் அப்பு தான் நடக்கும்னு நெனச்சேன். இந்த நியூஸ்னால தான் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஓகேவா? இல்ல அப்டின்னா மார்க்கெட் வந்து எந்திரிச்சிருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து ஒரு மார்க் டவுன் ஒரு அக்குமுலேஷன் நடந்துச்சு. மார்க் டவுன் நடந்துருச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆ மார்க் அப் தான் நடக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஆ மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. சாரி இது வந்து அக்குமுலேஷன். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த அக்குமுலேஷன் முடிஞ்சோனே மார்க்கப் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வந்து வேக்சின் நியூஸ் ரிலீஸ் ஆனோனே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. ஓகேவா? இதுக்கு பேரு வைட்காஃப் தியரி. வைட்காஃப் தியரிலருந்து ஆரிஜினேட் ஆனது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட். இந்த இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட்ட கிரியேட் பண்ணது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐசிடி கிடையாது. ஐசிடின்றது அவங்க அவங்க இத வந்து எப்படி யூஸ் பண்ண அவங்க இத வந்து திருடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அ அந்த ஐசிடி இருந்தவர் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ல வேலை செஞ்ச அந்த கதை நெறைய இருக்கு. சென்ட்ரல் பேங்க்ல வேலை செஞ்சாரு. அத வந்து அ அடுத்தவங்களுக்கு லீக் அவுட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெறைய பேர். ம். இதுதான் வந்து ஓவராலா இருக்கிற கான்செப்ட்ஸ். இந்த இடத்துல தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, கிளியரான ஒரு இது காட்டணும்னா, ஈரோ ஏஇடில தான் அ நான் நான் ஸ்டார்ட்டிங் ட்ரேடிங் ஆரம்பிச்சதுலருந்து ஈரோ ஏஇடி பார்த்துட்டு இருக்கேன். ஈரோ ஏஇடில மட்டும் தான் ஓவராலா மேனிபுலேஷன் நடக்கும். எல்லா நேரமும் வந்து ஓவரால் மேனிபுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஏஐடி அடிச்சுக்கவே முடியாது யாராலயும்.
எந்த சப்போர்ட் லெவலையுமே ரெஸ்பெக்ட்டே பண்ணாது. நல்லா கேட்டுக்கோ. ஹீரோ ஏயுடில நீங்க நெறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் ஓகேவா? ஆ நான் இதுல எங்க எடுத்தேன்னு நான் சொல்றேன். இதுல தான் நான் ஓவரா ஆ ப்ராஃபிட் எடுத்த ஒரு பேர் இதுதான். சரியா? இப்ப நம்ம வந்து டெய்லில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப எந்த இடத்துல மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல ஏதோ ஒரு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்ட பை, செல் மெத்தட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஆ லிக்விடிட்டிய கிராப் பண்ணி இறக்கியிருக்காங்க. மார்க்கெட் அப்ப இந்த இடத்துக்கு வந்து திருப்பி வர்றதுக்காண்டிய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த இடத்துக்கு வரும். சரியா? இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபார்ம் வரணும். அப்பனா தான் அவங்க லாஸ் ரெக்கவரி பண்ண முடியும். சரியா? அதனால புஷ் பண்ணுவாங்க மார்க்கெட்ட. எப்படினாலும் மார்க்கெட்ட புஷ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு கிளியரான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? சம் சார்ட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து சிட்டிங் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. நம்மளோட என்ட்ரி எங்க இருக்கணும் அப்டின்னா, இந்த இடத்துல இந்த இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது. இந்த இம்பல்சிவ் மூவ் நடந்துச்சு. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருப்போம். கரெக்ட்டா? அது போக என்ன நடக்குது அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி நடக்குது. உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிகினரா இருக்கும்போது இது புரியாது. இந்த இந்த இடத்துல எப்படி லிக்விடிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது புரியாது. இது நீங்க ஓவர் டைம் ஃப்ரேம்ல ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஆமா லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி இந்த இடத்துல நடந்துச்சு. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. சரியா? அந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி மார்க்கெட் வந்து டச் ஆச்சு. ஓகேவா? அந்த இடத்துல டச் ஆகும்போது, நான் வந்து ஆ இந்த இடத்துல வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனா வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே நடக்கும். ஆனா வந்து நான் ட்ரேட் பண்றது வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர். இதில 3 டைம் ஃப்ரேம் தான் நான் பார்க்குற டைம் ஃப்ரேம் சரியா? ஆ ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும். ரிவார்ட் வந்து அதிகமா இருக்கும். இதுலயே ரிஸ்க் கம்மி, ரிவார்ட் அதிகம் தான். ஆனா வந்து என்னால அவ்வளோதான் வந்து லாஸ் தாங்க முடியும் அப்டின்னா, நான் வந்து ஆ என்னோட டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்துச்சுனாலும், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுனாலும், நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆ ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல நான் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட்டா? இப்ப இந்த இடத்துல நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். எந்த இடத்துல எடுத்தேன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன். இந்த லிக்விடிட்டி வந்து இங்க இங்க இந்த இங்க உங்களோட ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இத வந்து நான் இன்னும் ஜூம் இன் பண்ணி காமிச்சா கிளியரா தெரியும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத பாருங்க. ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகிருக்கு. அந்த லிக்விடிட்டி என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட்ல கிராப் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த லிக்விடிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி இம்பல்சிவ் மூவ் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. நான் இந்த இடத்துல பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்த எனக்கு டச் ஆயிருச்சு. ஆனா நான் இன்னும் என்டர் ஆகல. இப்ப வந்து என்ன என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. இந்த இம்பல்சிவ் மூவ் நடந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுச்சு. ஓகேவா? இப்ப என்ட்ரி எங்க இருக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் நம்மளோட என்ட்ரி. சரியா? இதுக்கு முன்னாடி என்ன என்ன நடந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரேட்னா இது ஒரு ட்ரேடு தான். அப்டின்னு ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஈக்குவல் ஹைஸ் வந்து நடக்குது. ஒரு ஈக்குவல் ஹைஸ் வந்து ஈக்குவல் லோஸ் வந்து நடக்குது. நம்ம லிக்விடிட்டி கிராப் ஆன இடத்துல. இப்ப வந்து நம்ம இந்த இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணி நம்ம என்ட்ரி பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஏறும். சரியா? இப்ப நான் வந்து இது வந்து நான் எங்க டிபி வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல அந்த இடத்துக்கு 600 பிப்க்கு தான் நான் வந்து டிபி வச்சிருந்தேன். லாங் டெர்ம்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 600 பிப்க்கு தான் வந்து டிபி வச்சிருந்தேன். அதாவது வந்து இந்த லெவலுக்கு தான் வச்சிருந்தேன். சரியா? அந்த லெவலுக்கு தான் வச்சிருந்தேன். ஆனா வந்து அ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடிட்டில மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. நான் அதையும் காட்டுறேன். எதனால வந்து நான் குளோஸ் பண்ணேன் அப்படின்றதையும் காட்டுறேன். சரியா?
இப்போ வந்து என்ட்ரி பாயிண்ட் டச் ஆச்சா? இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் டச் ஆகும்போது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லிமிட் வச்சுட்டேன். இதோட 2, 3 பேத்துக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டேன். அதான் தொண்டை கொஞ்சம் வலிக்குது. இந்த இடத்துல வச்சுட்டு மார்க்கெட் வந்து எனக்கு வந்து எவ்வளோ மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு மூவ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டே தான் இருந்தேன். சரியா? இப்போ வந்து நான் எந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணேன்றத சொல்றேன். இந்த ஈக்குவல் லோஸ் தெரியுதா? இப்ப இந்த ஈக்குவல் லோஸ் என்ன ஆகுது? எதனால க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஈக்குவல் ஹைஸ் தெரியுதா? இந்த ஈக்குவல் ஹைஸோட இப்ப மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்பயும் அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஈக்குவல் வந்து ஹைஸ் தான் மேக் ஆகுது. இந்த இடத்துலயும் ஒரு லிக்விடிட்டி மேக் ஆயி மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. நான் இன்னமும் குளோஸ் பண்ணல. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேவா? நான் இந்த இந்த இடத்துல தான் குளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்ட. இந்த இடத்துல வந்து ஓகே லிக்விடிட்டி கிராப் திருப்பி நடந்திருக்கு. அப்புறம் வந்து நான் திருப்பி வந்து குரூப்ல கூட ட்ரேட் இந்த இந்த இன்னொன்னு ஒரு ட்ரேட் எடுத்தேனே. இந்த இடத்துல குளோஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். யூரோ யூடி. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னடான்னா, நான் போடுற ட்ரேட நான் எடுக்கிற சார்ட்ட வந்து எரேஸ் பண்ணவே மாட்டேன் என்னைக்குமே. அதுதான் என்னோட மைனர் ட்ராபேக்கே. என்ன அப்டின்னா, நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். அததான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். போட்டிருக்கேன். இந்த இடத்துல பை எடுத்தேன். இந்த இடத்துல அ திருப்பி எடுத்தேன். இன்னொரு பை எங்க இடத்துல எடுத்தேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது கிளியரா தெரியும். இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. சரி ஓகே திருப்பி வந்து என்டர் ஆகலாம் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த லிக்விடிட்டி கிராப் ஆன இடத்துல திருப்பி வந்து என்ட்ரி அடிச்சிருந்தேன். திருப்பி வந்து ப்ராஃபிட்ல போச்சு. திருப்பி நான் வந்து இது பண்ணேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல நான் குளோஸ் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிக்விடிட்டி இங்க இருக்கு. இந்த லிக்விடிட்டி திருப்பி இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த லிக்விடிட்டி ஜஸ்ட் கிராப் ஆச்சு. மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல நான் வந்து என்னோட பைய குளோஸ் பண்ணி விட்டேன். எவ்வளோ? ஆ ஐ திங்க் 230 பிப்ல வந்து குளோஸ் பண்ணேன் நானு. ஓகேவா? இப்ப நான் வேற எந்த இடத்துலலாம் வந்து இந்த இடத்துலலாம் தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். சரியா? எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து இம்பேலன்ஸ் இங்க இருக்கு. மார்க்கெட்ல ஈக்குவல் ஹைஸ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. மார்க்கெட்ல இந்த இடத்துல பை பண்ணேன். இந்த லிக்விடிட்டில மார்க்கெட்ட குளோஸ் பண்ணிட்டேன். சரியா? இப்ப திருப்பி இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஹைஸ் இருந்துச்சு. ஈக்குவல் ஹைஸ் வந்து லிக்விடிட்டி கிராப் ஆகி ஏறியிருக்கு. அதனால வந்து நான் இந்த இடத்துல திருப்பி ட்ரேட் எடுத்தேன். இப்ப இந்த இடத்துல எதுக்கு ட்ரேட் எடுத்தேன்னா, இந்த லிக்விடிட்டி ப்ர பிரசன்ட்ல இருக்க பாஸ்ட்ல இருக்க லிக்விடிட்டி வச்சு, இந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. மார்க்கெட் ஃபால் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து நான் செல் எடுத்தேன். அதாவது வந்து இந்த இடத்துல கரெக்ட்டா எடுக்கல. ஓப்பனிங் கேண்டில்ல தான் எடுத்தேன். ஆமா. இந்த இடத்துல தான் எடுத்தேன். ஓப்பனிங் கேண்டில் எடுத்தேன். மார்க்கெட் அத டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்படியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஆனா வந்து நான் ஓப்பனிங் கேண்டில்ல தான் எடுத்தேன். ஓப்பனிங் பிரைஸ் ஆஃப் கேண்டில்ல தான் எடுத்தேன். மார்க்கெட் இதே மாரியே போச்சு. மார்க்கெட் வந்து செல் ஆச்சு. ஓகேவா? இப்ப வந்து எந்த இடத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்தையும் இல்ல. பாயிண்ட் அவுட் பண்ணல. எந்த இடத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆனா இதுல ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கணும். அந்த ஒரு ட்ரேட் வந்து இந்த 600 பிப்புக்கு வந்து ரீச் ஆகுற மாரி ஒரு ட்ரேட் எடுக்கணும். அது வந்து நான் வந்து குரூப்ல வந்து சொல்லுவேன். குரூப்ல வந்து சொல்றேன். அந்த ட்ரேட் வந்து லாங் டெர்ம் ட்ரேட் வந்து நான் சொல்றேன். எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். 23 பிப்ல நான் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். 23 பிப் தான். 630 டிபி. அது சொல்றேன் எப்படின்ட்டு. இப்ப உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மார்க் டவுன். இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இ டிஸ்ட்ரிப் அ அக்குமுலேஷன் ஏரியா. இப்ப என்ன நடக்கும்? இது நடந்து முடிச்சோனயே மார்க் அப் நடக்கும். திருப்பி இந்த இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா திருப்பி தான் மார்க் டவுன் நடக்கும். சரியா? இப்ப வந்து அத கேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம பையினா அ சி டவுன் ட்ரெண்ட்னா பைக்கு ட்ரேட் பண்ணணும். செல்லுனா ஆ பை நடக்குது அப் ட்ரெண்ட்னா செல்லுக்கு ட்ரேட் பண்ணணும். ரீட்டெய்லர் மாரி யோசிக்காதீங்க. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் மாரி யோசிங்க. சரியா? ஒரு பேங்க்ல வந்து வேலை பார்க்குற மாரி யோசிங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு இது இருக்கும். சரியா? ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்டின்னா, பேங்க் வந்து ஆ நியர்லி ஒரு 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 2 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க அவங்களோட ட்ரேட. 2 டூ 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட ட்ரேட வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த இடம் தெரியுதா? இப்ப மார்க்கெட்ல என்ன நடக்குது உங்களுக்கு?
மார்க்கெட்ல என்ன நடக்குது? இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 90 நாள் ஆயிருக்கு. எ எவ்வளோ? ஆ எவ்வளோ ஒரு 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஓகேவா? 3 மாசம் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த 3 மாசம் ஆயிருக்கு. ஆ இந்த 3 மாசம் அவங்க ஹோல்டு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட பை செல் மெத்தடு அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சரியா? அந்த இடத்துல எப்ப ரீச் ஆகுதோ, அப்பதான் வந்து அவங்களோட இத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹெட்ஜிங்லயே ஓடிட்டு இருக்கும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி நான் என்னோட ஃபோர்காஸ்ட் வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நான் செல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து நான் செல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க வேணும்னா அந்த வீடியோ வந்து ஆ ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பேன். இந்த செட்டப் அப்படியே குடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. இம்பல்சிவ் ஃபால் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஓகேவா? இப்ப வந்து நீங்க வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா தெரியும். 3 மாசம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. 3 மாசம் கழிச்சு வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களோட லிக்விடிட்டி அதாவது வந்து அந்த லாஸ வந்து ரெக்கவர் பண்ணிட்டு அவங்களோட ட்ரேட குளோஸ் பண்ணிவிட்டு, ஆ இது இது பண்ணி விட்டுருவாங்க. மார்க்கெட்ட ஃபால் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. இப்ப வந்து நம்மளுக்கு என்ன அப்டின்னா, நான் வந்து எத பத்தியுமே கவலைப்படல. இப்ப வந்து மார்க்கெட்ல எனக்கு இந்த லெவல் ரீச் ஆகும்போது செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லிமிட் வச்சிருந்தேன். மார்க்கெட்ல வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பேங்கோ, இன்ஸ்டிடியூஷனோ வந்து மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்றது ரவுண்ட் நம்பர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் நம்பர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்ல இந்த லாஸ்ட் பிரைஸோட நம்பர் ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லாஸ்ட் வந்து இந்த 0 வருதுல்ல, இந்த லெவல்ஸ்ல இருந்தா மார்க்கெட்ட வந்து அவங்க வந்து ஓவரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 1.1900 000 1.19930950 950 இந்த மாரி ரவுண்ட் நம்பர்ஸ தான் மோஸ்ட்டா வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட லிக்விடிட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்தந்த இடத்துல தான் வந்து அவங்களோட ரவுண்ட் நம்பர் வச்சிருப்பாங்க. அந்தந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல தெரியுதா? ஆ நம்மளுக்கு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆன உடனே, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி ஃபால் ஆச்சு. ஓகேவா? இந்த இந்த இம்பல்சிவ் ஃபால பிடிக்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இதே மாரியே தான் நான் திருப்பி திருப்பி இந்த ஒரு செட்டப்பே சொல்றேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி நடக்குது அப்படின்னா, இப்ப இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இதுதான். என்ன அப்படின்னு பாருங்க. மார்க்கெட்ல என்ன ஆகுது? ஒரு அக்குமுலேஷன் நடக்குது. மார்க்அப் நடக்குது. இது வந்து பேங்கோட வேலை. என்ன அப்படின்னா, இவங்களோட பிரேக் ஈவன்ல ட்ரேட் வச்சிருப்பாங்க. இந்த பிரேக் ஈவன அடிச்சுட்டு மார்க்கெட் ஏறுறது. அல்லது இந்த ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணிட்டு ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பேங்கோட வேலை. இந்த அக்குமுலேஷன் நடக்குது. மார்க்அப்பு. திருப்பி இந்த இடத்துல இன்னொன்னு ஒரு அக்குமுலேஷன், மார்க்அப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், ஹேவ் த லிக்விடிட்டி கிராப், இம்பல்சிவ், மார்க் டவுன். சரியா? இப்போ வந்து மார்க்கெட் திருப்பி இந்த லெவலுக்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பி மார்க் டவுன் அல்லது திருப்பி வந்து அக்குமுலேஷன், திருப்பி மார்க்அப் இந்த மாரி வந்து மார்க்கெட் வந்து அவங்க அதோட ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தான் மார்க்கெட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி நடக்குது, லிக்விடிட்டி கிராப் ஆகுது அப்படின்னா, அந்த லிக்விடிட்டி கிராப் ஆன இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி அந்த கடைசி புஷ்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ட்ரேட் எடுப்போம். அந்த இடம் தான் இந்த இடம். சரியா? இந்த இடத்துல டச் ஆகுதா மார்க்கெட்ல ட்ரேட். அவ்வளோதான். இதே மாரியே தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டே இருக்கும். சரியா? எல்லா நேரமும் வந்து இதே மாரியே தான் மூவ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்ப சொல்லணும் அப்டின்னா, இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்குள்ள போய் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்டின்றது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா நல்லா தெரியும். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா? மார்க்கெட்ல என்ன நடக்குது? ஒரு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. மார்க்கெட் இம்பல்சிவ் ஃபால் நடந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் சரி, இந்த ஸ்ட்ரக்சர் சரி, இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணுச்சு. அப்புட்ன்னா என்னன்னா, இந்த கேண்டில்ல இந்த லாஸ்ட் புஷ் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் புஷ்ல தான் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன். இந்த ட்ரேட் என்ட்ரில தான்
மார்க்கெட் வந்து எந்த எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இது இருக்குதோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இம்பேலன்ஸ் இருக்குது. அந்த இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி என்ன நடக்குது? ஈக்குவல் ஹைஸ் வந்து நடக்குது. மார்க்கெட் அந்த இம்பேலன்ஸ் டச் ஆகி என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? இது ஒண்ணு. இதனால தான் இந்த இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும்போதே மார்க்கெட்ல குளோஸ் பண்ணி விட்டுறணும். அந்த இடத்துல தான் குளோஸ் பண்ணேன். ஆனா வந்து ஓவராலா விட்டிருந்தா அது செல்லு தான். ஆனா வந்து நான் இந்த லிக்விடிட்டிலயே குளோஸ் பண்ணி விட்டுட்டு, மார்க்கெட்ல இந்த இடத்துல டச் ஆகும்போது ம் அ இந்த இடத்துல டச் ஆகும்போது பை பண்ணுவாங்க. பை பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறவங்க இருக்காங்க. சரி. ஆ உங்களுக்கு அதே மாரியே அ நெறைய பிளான் வச்சிருக்கேன். இந்த கிவ் அவே நெறைய வந்து ஏன் கொஞ்சம் கிவ் அவேலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு காசு இல்லாம ஏர்ன் பண்ண முடியாம இருக்கிறவங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு ஏர்ன் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஒரு $100 ஒரு $50 கிவ் அவே குடுத்து, அவங்க ஏர்ன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே மாரியே நான் டெவலப் பண்ண 3 மாசமா டெவலப் பண்ண இண்டிகேட்டர ஒரு 10 பேருக்கு நான் குடுக்கலாம், ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நெறைய வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே பண்ணணும். ஒண்ணு ஒண்ணா பண்ணணும். இப்ப வந்து ஆ இப்ப எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு செல்லர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி நடந்துச்சு அப்படின்னா, அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணி நம்ம என்ட்ரி பாயிண்ட் டச் ஆகி ஃபால் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? ம். இப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா, எந்த இடத்த டச் பண்ணும் அப்படின்றதையும் சொல்றேன். இந்த 4 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டிய தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல கிராப் பண்ணி தான் வந்து மார்க்கெட் புல் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாங்க அப்டின்னா, அடுத்து வந்து மார்க்கெட் மேல போயிரும். மார்க்கெட் மேல போயிருச்சுன்னா வந்து இவங்க புடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கருந்து இங்க புடிக்கிறது கூட விஷயம் இல்ல. ஏன்னா வந்து யூரோ யுஎஸ்டி வந்து இப்ப வந்து லாங் டெர்ம் பை ஆக போது. ரொம்ப நாளா வந்து செல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து லாங் டெர்ம் பை ஆக போது. ஓகேவா? அதனால வந்து ம் இந்த இதையும் பார்த்துக்கணும் கொஞ்சம். ம். ஏன்னா வந்து இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து, இப்ப இந்த இடத்துல புஷ் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த இடத்துலருந்து கூட ரைஸ் பண்ணலாம். அதனால வந்து கொஞ்சம் கேட்ச் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா கேட்ச் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிறணும். இதுவும் ஒரு கிளீனான ஒரு செட்டப் தான். நெறைய செட்டப் நான் குரூப்லயே அனுப்பிச்சிருந்தேன். அந்த குரூப்லயே போய் பாருங்க. குரூப்லயே நெறைய செட்டப் அனுப்பிச்சிருக்கேன். யூரோ யுஎஸ்டி ஆகட்டும், அ ஜிபிபி கேட் ஆகட்டும், லிக்விடிட்டி கிராப், இம்பல்சிவ் மூவ் டவுன்வர்ட்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக், ஏஐடி, டபிள்யூஐ எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கேன். அது வேணுனா போய் பாருங்க. பார்த்து கிராஸ் செக் பண்ணிட்டு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. என்னோட டெலிகிராமோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அது வேணா போய் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட செட்டப்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து அது குடுத்துட்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். குவாலிட்டியான ட்ரேட் என்னோட நான் எடுக்கிற ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி ட்ரேட் மட்டும் எடுத்து அனுப்புவேன். வேணும்னா கிராஸ் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, பை.